விஜயோடைய கடைசி படம். அதில் வந்து ஒரு முழுக்க அரசியல் ரீதியான ஒரு படம் அப்படின்னும் போது விஜய்க்கு ஃபேனாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து பல பேர். நீங்கள் ரீசன்ட் டேஸாக நீங்கள் பேசுகிற இல்லை நம்ம நினைக்கிறேன். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது ஏதோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமான ஒரு போராட்டம் அப்படின்றது ஒவ்வொரு தமிழனுடைய போராட்டம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக களமாடுறாங்க. அதே நேரத்தில் திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதிரான கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ பராசக்திலாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணணுன்னு கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக அந்த படத்தை விட்டாலே அதுவே ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணும். திமுக அதிமுகவை எதிர்த்தாரு, திமுக அதிமுகவை எதிர்க்கிறாரு, அந்த அம்மாவையும் எதிர்க்கிறாரு, அந்த ஐயாவையும் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்த உடனே அது வந்து மக்கள் மத்தியில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தானாக உருவாச்சு. விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய் வந்து ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கான ஆக்டர். கனெக்ஷன் எந்த இடத்துல அவர் வந்து அந்த கனெக்டை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அவருடைய படங்கள் மூலமாக தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஜனநாயகன் படம் பார்ப்பீங்களா? பார்க்கணும். ஏன்னா 2 படங்களையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அது ஒரு விஜயோடைய கடைசி படம். அதில் வந்து ஒரு முழுக்க அரசியல் ரீதியான ஒரு படம் அப்படின்னும் போது நாம் வந்து பாலிடிக்ஸை ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த படத்தை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. நீங்கள் இதே வந்து துள்ளாத மனமும் துள்ளும் மாதிரி படம் இருந்துச்சுன்னா சரி ரைட் ஓகே அது பார்க்க வேண்டிய. இதுக்கு முன்னாடி விஜய் படம் பார்த்துருக்கீங்களா? விஜய் படம் ரொம்ப ஆக்சுவலாக ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் பார்த்த முதல் படம் விஜய் படம் தான். துள்ளாத மனம் துள்ளும் தான். அப்போ தான் வந்து அபிராமி தேட்டரில் தான் அந்த படம் பார்த்தேன். ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ கட்டடிச்சுட்டு போய் பார்த்த முதல் படம் தான். அப்படி அவ்வளோதான். எனக்கு அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த மெர்சல் சர்ச்சை ஆகும்போது அதில் அந்த படத்தை ஜிஎஸ்டி இஷ்யூ அதுக்கப்புறம் இந்த சர்க்காருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பில்டப் இருந்துச்சு. அப்போ சரி பொலிட்டிக்கலாக அவர் எதாவது சொல்கிறாரா அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் எல்லாமே நியூஸ்க்காக தான். ஏன்னா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது அந்த துள்ளாத மனம் துள்ளும் அந்த படம் தான். அதுக்கப்புறம் பார்த்தது எல்லாமே விஜய் படங்கள் எல்லாமே வந்து செய்திகளுக்காக தான். ஈவன் ரஜினி படம் கூட அப்படி தானே, நம்ம அப்படி தானே வந்து எல்லா படங்களையும் பார்த்துருக்கோம், அணுகியிருக்கோம். ஸோ அப்படி தான் இந்த படத்தையும் பார்க்கணும். இந்த படத்தை பராசக்தியும் பார்க்க வேண்டியது இருக்குது, ஜனநாயகனும் பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னா 2மே வந்து பொலிட்டிக்கல் மூவிஸ். ஸோ அதுவும் தேர்தல் நெருங்கும் போது தேர்தல் நேரத்தில் இந்த படங்கள் வருகிறது அப்படின்னும் போது இந்த படங்கள்லாம் வந்து பர்டிகுலராக இவருக்கு ஃபேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஓகே. இப்போ ஜனநாயகன் இல்லை நீங்கள் விஜய்க்கு ஃபேனாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து பல பேர். நீங்கள் ரீசன்ட் டேஸாக நீங்கள் பேசுகிற இல்லை நினைக்கிறேன். நம்ம அந்த களத்தை தானே நம்ம சொல்கிறோம். களத்தில் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தான் நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். இப்போ நான் களத்தில் வந்து இப்படி ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து விஜய் ஃபேனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பாலிட்டிக்ஸை கூர்ந்து கவனிக்கிறோம், அன்றாட நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக இன்றைக்கி வந்து ஏன் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் அவர் வர்றார் அரசியலுக்கு. 400 கோடி ரூபா 500 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு அப்படின்னும் போது நேச்சுரலாகவே மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதும் இருக்குது. 2வது அவருக்கான ஃபேன் பேஸு, அவருக்கான ரசிகர் மன்றம். அந்த ரசிகர் மன்றத்தில் அவர் வந்து ஒரு 30 வருஷம் கல்டிவேட் பண்ணி அது ஒரு வெல் ஆயில்டு மெஷினரியாக அதை வந்து வச்சுருக்காரு. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து வாக்காளர்களோட கனெக்ட் ஆகுறாரு. பர்டிகுலராக அவங்க பெண்களோட பெண் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி கூட வருது. இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து அரசியலுக்கு வரும்போது ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து பர்சனலாக விஜயகாந்த், அப்புறம் கமலஹாசன், அதுக்கு முன்னாடி கார்த்தி எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டார்ஸ்க்கும் விஜய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸாக பார்க்குறீங்க? நீங்கள் விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு, கேப்டன் விஜயகாந்த். 2வது கேப்டன் விஜயகாந்துக்கு ஏன் அந்த இமேஜ்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸோடு இருந்தார். நீங்கள் வந்து அவர் சினிமா துறையில் இருந்தால் கூட ஒரு சமூக உணர்வோட முன்னின்று அவர் செயல்பட்டார். நீங்கள் வந்து ஒரு காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இது நடிகர் சங்கத்துக்கு நிதி திரட்டுவது, அது அவர் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து ஒரு லீடர்ஷிப்பை
காண்பித்த ஒரு நபர் அவர். அதாவது எக்ஸிபிட் பண்ண ஒரு நபர் அவர். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலையும் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ரூரல் யூத் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றத அவர் உருவாக்குனார். அவருடைய கூட்டங்களுக்கும் பெருசாக ஆட்கள் வந்தாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து விஜயகாந்துடைய பிரச்சனை வந்து என்னன்னா, அவர் தன்னுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றத சொல்லாமலே அவர் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் வந்துட்டார். நீங்கள் விஜயகாந்தோடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பெருசாக அவரால் ஆர்டிகுலேட்டாக சொல்ல முடியல. வெள்ளந்தியா பேசினாரு, திமுக அதிமுகவை எதிர்த்தாரு, திமுக அதிமுகவை எதிர்க்கிறாரு, அந்த அம்மாவையும் எதிர்க்கிறாரு, அந்த ஐயாவையும் எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்த உடனே அது வந்து மக்கள் மத்தியில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தானாக உருவாச்சு. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது கூட ஒரு பில்டப் இருந்துச்சு. பட் ரஜினிகாந்த் வந்து யாருடைய பேக்கிங்கில் வராரு அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது பிஜேபி தான் அவரை கொண்டு வருது அப்படின்ற அந்த முயற்சிகள் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்ச உடனே, ஏன்னா அவரை எடுத்து வச்ச அந்த ஆன்மீக அரசியல் அதுதான் அந்த மாதிரி அவர் சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லும் போது அவரும் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு இதில் ஆசிலேஷன்லேயே இருந்தார். தமிழக மக்கள்லாம் வந்து மாறட்டும், நான் மாறுறேன், அப்போ வரேன் அப்படின்லாம் சொல்லும்போது என்னடா இவர் ரொம்ப குழப்புறாரு அப்படின்னு. பட் அந்த ஒரு எதிர்பார்ப்பை அவர் உருவாக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணார். இப்போ வட இந்தியாவில் நினச்சவங்கலாம் என்னென்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்த உடனே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ரஜினிகாந்த் ஓட் போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. பட் அந்த இது தப்பு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் மற்ற மாநிலங்கள்லாம் பேசும்போது ரஜினிகாந்த் வந்து என்ன ஒரு பெரிய இது பண்ணிடுவாரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் டிவியில் பார்க்குறது வந்து கிரவுண்டில் ரியாலிட்டி வேற. இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து மக்கள் உணர்வோட நிற்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் கூட அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. அவர் வந்து பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல அவர் இல்லை அப்படின்னு. இல்லை, அதுதானே உங்களுக்கு ஒரு பாலிட்டிஷியன் போது அந்த அந்த நுவான்சஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கனெக்டை புரிஞ்சுட்டு பேசுவாங்க. அப்போ இவர் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்தை பார்த்ததுனால மேபி அவருக்கு அந்த அந்த மாதிரி வந்து அது 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 வந்து இன்னொன்று அதிமுகவுக்கு எதிரான மனநிலையும் வந்து அவருக்கு எதிரான ஒரு மனநிலையாக அது மாறியதற்கும் மிக முக்கியமான காரணம் அவர் எடுத்த நிலைப்பாடு. பல்வேறு விஷயங்கள்ல அவர் எடுத்த நிலைப்பாடு. ரெண்டாவது, அந்த சமயத்தில் வந்து ஒரு கடுமையான ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அது எல்லாமே அவரையும் பாதித்து விட்டது. ஸோ அதனால் அவராலையும் அதை பெருசாக இது பண்ண முடியல. இப்போ கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் யாராச்சும் டீகோட் பண்ணி சொன்னாங்கன்னா தான் உண்டு. மற்றபடி யாருக்கும் வந்து தெரியாது. அவர் அரசியல் வராரு, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னாரு. கடைசியில் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கெல்லாம் போகும்போது கூட நமக்கு அது வந்து ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி தான் பண்ணல. நீங்கள் கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ணும்போது நான் உள்ளே போகிறேன், கோட்டைமேடு பகுதியில் லெக்ஸஸ் காரு, அந்த காரே வந்து அந்த சந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் அந்த காரை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கார்லேருந்து அந்த காரில் போகிறாரு. அவர் அந்த சன்ஷேடை ஓப்பன் பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கார் வந்து ரைட்டில் திரும்பணுமா லெஃப்டில் திரும்பணுமான்னு தெரியல. அங்கே இருக்கிற அதை கைட் பண்ணக்கூடிய லோக்கல் ஆட்களே கிளியராக இல்லை. ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா. அப்புறம் ஏதோ ஒரு பக்கம் போய் ஏதோ போனாங்க, அவரே டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஏன்னா அந்த சந்தில் அந்த கார் போகாது. சின்ன சந்து, கோட்டைமேடு பகுதியிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன சின்ன சந்துகள் இருக்கும். அது கோயம்புத்தூரில் உக்கடம்ல மேப் தெரியாமல் வந்து சுற்றி தெரியாமல், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கமல்ஹாசனுடைய நடவடிக்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ரஜினிக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ரஜினியுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சே தவிர அவருடைய தீவிர ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைம் வந்து கடந்துட்டாங்க. ஒரு அபவ் 50 அபவ் 60 அந்த ரேஞ்சில் தான் அவருடைய தீவிர ரசிகர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய் வந்து ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கான ஆக்டர். நீங்கள் கடந்த 3-4 ஜென்ரேஷனுங்களை விஜயை பார்த்து தான் வந்து பல பேர் வளர்ந்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு விஜயுடைய கரண்ட் இது இருக்கு இல்லையா, தன்னை வந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சினிமா வந்து இப்போ இருக்கிற சினிமா அதுக்கான ட்ரெண்டு இது எல்லாத்தையும் வந்து
அவர் வந்து சினிமா மூலமாகவே அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கனெக்ஷன் எந்த இடத்துல அவர் வந்து அந்த கனெக்டை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவருடைய படங்கள் மூலமாக தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் இன்னைக்கு யூத்தோடையும் அந்த யங் பாப்புலேஷனோடையும் பெரிய அளவில் கனெக்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அது அப்படியே அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வந்து பராசக்தி ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க, 2 ஆடியோ ஃபங்க்ஷனும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மலேசியாவில் பிரம்மாண்டமாக வந்து விஜயுடைய ஜனநாயகன் படத்துக்கான ஆடியோ லான்ச் நடந்தது. இங்கே சாய்ராம் காலேஜில் பராசக்திக்கு நடந்தது. ஸோ இந்த 2 ட்ரெய்லரும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனையும் பார்க்கும்போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது? சரி, உங்களுக்கு ஸ்கேல் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலு அந்த ஒரு அதாவது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான். அது ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கட்டமைச்சாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். விஜய்க்கு இருக்கிற ஆதரவு இது, விஜய்க்கு இருக்கிற மாஸ் இது. விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூட்டம் கூடல, பாண்டிச்சேரியில் மட்டும்தான் கூட்டம் கூடல. விஜய்க்கு வந்து இன்டர்நேஷ்னலி அவர் வந்து இந்த மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ போனால் கூட ஒரு ஸ்டேடியமே நிரப்புகின்ற அளவுக்கு மக்கள் வருவாங்க, கூட்டம் வரும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு. அதாவது தான் ஒரு உச்சபட்ச நடிகர் அப்படின்றத மக்கள் பார்க்கணும், அது காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த முயற்சி. அது 2வது அது அவருடைய கடைசி படத்துடைய ஆடியோ லான்ச் என்னும்போது அதை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக கொண்டு வரணும். இப்போ இது தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பண்ணீங்கன்னா கூட இந்த ஸ்கேலில் நீங்கள் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் இடம் கிடைக்கிறது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது பெரிய இடம் கிடைக்கிறது. 2வது அதில் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆர்கனைஸ்டாக அதை பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட கால இது தேவைப்படும், பிளானிங் தேவைப்படும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ராடில் பண்ணும்போது அதுக்கு சில ஏஜென்சிஸ்லாம் வந்து இருக்குது. அங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு இவ்வளோ க்ரௌட் வரும். இந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியமே கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இது மாதிரி இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரௌட் வரும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்டேடியம் இதில் பண்ணுறது. ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து என்ன அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்னா கூட நீங்கள் இதில் தான் நேரு ஸ்டேடியம்லாம் பண்ணணும், சென்னையில் தான் பண்ணணும், நீங்கள் வேறு எந்த ஊர்லேயும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சென்னையில் பண்ணிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு பர்மிஷனு, போலீஸ் பர்மிஷனு, மற்ற விஷயங்கள் அது இது எல்லாமே பல நெருக்கடிகள் வரும். இப்போ அதை வெளியே பண்ணுறது தான் வந்து சரியான இது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அதை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோவாக அதை காமிக்கணும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றத அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ பராசக்தி படத்தை வந்து ரொம்ப ஓவர் பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக விஜய்க்கு எதிரான படமாக கட்டமைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்கிறாரு, இது அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அண்ணன் தான், தம்பி தான்ன்றாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக களமாடுறாங்க. அதே நேரத்தில் திமுக ஆதரவாளர்கள், இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய நிறைய பேர் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு எதிரான கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை வந்து விஜயனுடைய கடைசி படத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக பர்பஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? ஏன்னா நீங்கள் பராசக்தி படத்துக்கான ப்ரொமோஷன் எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த தெருவில் நீங்கள் போனாலும் இன்றைக்கி சென்னையில் பார்க்க முடியும். எல்லா ரோட்ஸ்லையுமே வந்து பராசக்தி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்ன்றது நடந்துட்டுருக்கு. நேச்சுரல் தானே, உங்களுக்கு அது வரதானே செய்யும். இல்லை அது பொலிட்டிக்கலாக வந்து பொலிட்டிக்கல் தானே. நீங்கள் இது பாலிட்டிக்ஸ் தானே. இது நீங்கள் ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கொண்டு வந்து நீங்கள் 10ஆம் தேதியே வந்து நீங்கள் போடுறீங்க. 2வது தேட்டர் வந்து தேட்டரில் அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து யாருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வரணும் அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய போட்டியாகவே போய்கொண்டு இருக்கிறது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா ஒரு தேட்டரில் 2 பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், 3 சின்ன ஸ்க்ரீன் இருக்கும். பிக் பட்ஜெட் படம், பிக் ஹீரோஸ் படம், இப்போ விஜய் படம் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இந்த 2 பெரிய ஸ்க்ரீனில் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி 400, 800 பேர் பார்க்கலாம். மற்ற சின்ன படங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த 3 தேட்டரில் சின்ன ஸ்க்ரீன்ஸ் 200 பேர் உட்கார மாதிரியோ அல்லது 150 பேர் உட்கார மாதிரியோ அது மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன டிமாண்ட் தேட்டர் ஓனர்ஸ்ட்டை வைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஷோ வந்து ஜனநாயகன் பிக் ஸ்க்ரீனில் போட்டிங்கன்னா அடுத்த ஷோ பராசக்தி அதே 2 பிக் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படம், பெரிய ஹீரோ, இப்போ ரஜினி,
விஜய் படம் வருது அப்படின்னு வச்சுங்க, அதை வந்து பிரிச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ பிரச்சனையாகவே இருக்கிறது. அப்போ என்னன்னா, ஜனநாயகனை விட பராசக்தி அதிகமா வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு, ஜனநாயகனை விட இது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சி அப்படின்னு நடக்குது. இது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. அதான் டிக்கெட் டிமாண்ட் வந்து ஜனநாயகனுக்கு அதிகமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னைக்கு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து ஜனநாயகம் தான் வந்து பெருசா போடணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பமும் கூட. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது விஜயுடைய லாஸ்ட் படம்ன்றதுனால மக்களுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க, ரசிகர்கள் அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பார்ப்பாங்கல்ல. எல்லாருமே போய் பார்த்து அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது, அப்போ அந்த படம் வந்து அந்த அந்த அதுக்கு வந்து எவ்வளோ முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ எல்லா தரப்புலேருந்தும் போடுவாங்க. பராசக்திக்கான அந்த புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, மார்னிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஆர்வம் காட்டாத மாதிரி, புக் ஆகாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் பார்க்கும்பொழுது அப்படி தான் சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஆர்வம் வந்து இயல்பாகவே விஜயனுடைய கடைசி படம்ன்றப்ப வந்து அதிகமாக இருக்கும் தானே. நீங்கள் ஒரு விஷயத்த ஆர்டிஃபிஷியலாலாம் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் அதை வேணால் ஒரு தோற்றத்தை வேணால் கொடுக்கலாமே தவிர ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பராசக்தி படத்தை வந்து முதல்ல ரிலீஸ் ஆகி பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து 1960களில் தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஒரு போராட்டம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் அதை பேச ஆரம்பிக்கும் போது தான் அது தானாக ஒரு இதை வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தா கியூரியாசிட்டியாக. இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்குமே தெரியாது சிறைன்ற படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பித்தோடனே அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கிறது. இப்போ பராசக்திலாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணணுன்னு கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக அந்த படத்தை விட்டாலே அதுவே ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணும். பட் அதை நீங்கள் ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1964 திமுகவை இப்போ இருக்கக்கூடிய திமுகவை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணும்போது, அது ஜனநாயகனாக இருந்தாலும் சரி, அதே போல் அது பராசக்தி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மக்களுடைய ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடும். அதுவும் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூட வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் அதை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது ஏதோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமான ஒரு போராட்டம் அப்படின்னு, அது ஒவ்வொரு தமிழனுடைய போராட்டம், நம்மளுடைய கடந்த கால வரலாறு. அப்போ அதை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் வந்து தானாக ஒரு ஆர்வத்தோட வருவாங்க. இப்போ நீங்கள் பைசன் படத்தை ஏன் அவ்வளோ பேர் ரசித்து பார்த்தாங்க? அதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆங்கிள் இருக்குது, அது ஒரு உண்மை சம்பவம். அதில் வந்து மாரி செல்வராஜ் ரொம்ப லாவகமாக வந்து அந்த ஆன்டி காஸ்ட் கருத்துக்களை வந்து அவர் இது பண்ணியிருப்பார். ரெண்டாவது உங்களுக்கு டவுன் சவுத்தில் திருநெல்வேலி போன்ற பகுதிகளெலாம் நடந்த அந்த சாதிய சண்டை, அந்த காலகட்டத்திலாம் அவர் அப்படியே காமிச்சிருக்கும் போது அதை மக்கள் தானாக வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்தாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான் அது. படங்கள்லாம் எப்போவுமே அப்படி தான். நீங்கள் முதல்ல போய் யார் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம் படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது எல்லா படங்களுக்கும் போதும், சூப்பராக வந்திருக்கு, அருமையாக எடுத்திருக்கோம். மக்கள் பார்க்கும்போது அவங்களால கனெக்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு நாட்டம் இல்லை, ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து அது வந்து இந்த படம் பார்த்த உணர்வே ஒன்றும் கொடுக்கல, என்டர்டெயின் பண்ணல அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நீங்கள் இது ஆல் செட் அண்ட் டன், திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் பராசக்தி அப்படின்ற அந்த படம் மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேணால் அரசியல் கருத்துக்களாக இருக்கலாம், பட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது ஸ்டோரி டெல்லிங், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒரு இடத்துல மக்களுக்கு புரியல அப்படின்னா என்ன இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் மூவி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் வெளியே வந்து இந்த பைட்டு கேட்கும்போதே சொல்லிட்டு போயிடுவாங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கரூர் துயர சம்பவ வழக்கு அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தாவேகாவுக்கு ஏற்படுத்தும்? விஜய்க்கு உண்மையாகவே இந்த சம்மன் அனுப்பியதன் மூலமாக ஒரு பெரிய சிக்கல் காத்திருக்கா? விஜயை விசாரிக்காம இந்த கேஸை வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இந்த கேஸில் நடக்காது. ஏன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா விஜயை விசாரித்து ஆக வேண்டும். அப்போ விஜயுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நடந்திருக்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து சிபிஐ இந்நேரம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க, எந்தெந்த லைனில் அவரை கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த கொஸ்டினிங் அப்படின்றது அது எங்கே பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குது. சென்னையிலேயே நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இப்போ சென்னையில் விசாரிச்சோன்னா கூட்டம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். ஆனால் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்றது வந்து சிபிஐக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு அரசியல் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை அது ஏற்படுத்தி இருக்கு. இப்போ சில பத்திரிகையாளர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு. இப்போ விஜய்க்கு இதுல நேரடி சம்பவம் கிடையாது. விஜய்க்காகத்தான் அந்த கூட்டம் கூடியது அப்படின்றது உண்மை. பட் ஆனால் விஜய் எப்படி இதில் வந்து சம்மந்தப்படுவார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. கடைசியில் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது. பாஜக வந்து அவர்கள் பக்கம் வருவதற்கான ஒரு முயற்சியை சிபிஐ மூலமாக பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை இதில் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது சிபிஐ வச்சு தான் பல விஷயங்களை வந்து அரசியல் கட்சிகள் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக ஆளுங்கட்சி. நீங்கள் இந்த காங்கிரஸ் காலகட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலும் சரி, சிபிஇடிஐ இன்கம் டேக்ஸ் இதை வைத்து தான் பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த வழக்கிலையும் வந்து அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கில் கூட சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். நீங்கள் இங்கே வச்சு தமிழ்நாட்டிலே விசாரிச்சிருக்கலாம். அவர் டெல்லிக்கு வர வச்சு விசாரிக்கிறதே அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி அது 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 ஒரு ஒரு சிபிஐ விசாரணைன்றதே வந்து உங்களுக்கு ஒரு விசாரணைக்கு ஒருத்தர் அழைக்கிறாங்கன்னும் போதே அது ஒரு மாதிரி இன்டிமிடேட்டிங் இதுதான். நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போகின்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பயந்து தான் இருப்பாங்க. அப்போ இது ஒரு விதமான ஒரு 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 அச்சத்தை வந்து போகின்றவர்கள். அதுவும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த 2 நாட்கள்லேயே வந்து. ஸோ உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து ஆக்சிடென்ட் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட யாராச்சும் பேசலாம். இல்லை இந்த கேஸில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, விஜய் சிக்க போகிறாரு அப்படின்னு கூட பேசலாம். பட் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இவர் டெல்லிக்கு போய் அங்கே டெல்லியில் வந்து சிபிஐ அதிகாரிகள் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். அவன் ஒரு 2 கேள்வியை கேட்டு விட மாட்டான், உட்கார வச்சு உங்களை கேள்வி கேட்பான், தொடர்ச்சியாக கேள்வி கேட்பான். நீங்கள் சொன்ன கேள்விகளில் இதை பார்ப்போம், இது அதில் ஏதாச்சும் டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் இப்படி சொன்னாங்களே அப்படின்வாங்க. இல்லை உங்களை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இன்னொருத்தரை இன்னொரு ரூமில் உட்கார வச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் அப்படி சொல்கிறாரு, அவர் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, 12 மணிக்கு கிளம்ப சொன்னால் நீங்கள் தான் கிளம்பல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் வந்து கேட்கப்படும், கேள்விகள்லாம் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் எப்படி எதிர்கொண்டு பதில் சொல்ல போகிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய்க்கு அனுப்பியிருக்கக்கூடிய சம்மன் அப்படின்றது இறுதியானது கிடையாது. விஜய் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் வரை இந்த சம்மன் வந்து நீளும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நீங்கள் விஜய் மீது தவறு இருந்திருந்தால் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ண எஃப்ஐஆரில் விஜய் A1 அக்யூஸ்டுன்னு போட்டிருக்கலாம். விஜயை போடல, அவங்க A1 அக்யூஸ்டாக சேர்க்கலை. அப்போ விஜயை வந்து விசாரிக்காமல் இந்த நடவடிக்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்னும் போது விஜய் கிட்ட அவங்க வந்து இந்த விசாரணையை நடத்தி விஜயுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இட் கேன் பி ஃபார்மாலிட்டியாக கூட வந்து அவங்க பண்ணியே ஆகணுன்றதுக்காக அதை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட சீரியஸான கேள்வியை கேட்டு அதில் விஜயுடைய பதிலை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு அஜெண்டா சிபிஐக்கு இருந்து, இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று உச்சநீதிமன்றமே போட்டிருக்கு. அப்போ அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இதெல்லாம் பண்ணாங்க. நோ யூ ஹேவ் டு ஆஸ்க் ஹிம் தீஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் கூட அவங்க கேட்டாங்கன்னா கூட அதெல்லாம் வந்து வச்சு தான் இது எல்லாமே நடக்கும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இது பயன்படுத்தப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பயன்படுத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ விஜயை வந்து நீங்கள் நார்மலாக ஃபோன் பண்ணி நான் விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னா தொடர்பு பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு விஜய் உள்ளே போயிருக்காரு, 6 மணி ஆயிடுச்சு, வெளியே வரல, வந்திருக்கணும், வெளியே வரல, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுதுன்னா ஒரு சின்ன பதற்றம் வந்து தானாக உருவாகும். எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் விசாரிப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் இது எல்லாமே இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் அரசியல் இருக்கா அப்படின்னா கடந்த காலங்களில் சிபிஐ வைத்து பாஜக செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இதில் ஒரு அரசியல் அவங்க ஏதாச்சும் ஒரு அரசியல் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன பவர் என்னன்னு காமிக்கிறோம்.
ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன பவருங்க, நீங்கள் என்ன நடிகர்னு நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்றது கூட ஒரு மறைமுகமான மெசேஜ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சினாரியோஸ் தான். இது எல்லாமே உறுதியாக நடக்கும் நடக்காது. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ இதை துணிந்து ஃபைட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நிற்பீங்க. இதில் வந்து ஒரு அரசியல் கட்சி பின்வாங்கிருச்சு, பயந்துருச்சு, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து கொஞ்சம் இது வந்து அவர் அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்தால் கூட அது வந்து ஒட்டுமொத்த அரசியல் இமேஜையும் உடைச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி தாவேக்கா அந்த தவறை பண்ணிருச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் கரூரை விட்டே வந்திருக்கக்கூடாது, அல்லது கரூரை விட்டு வந்தால் கூட திருச்சியிலேயே இருந்திருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அவர் அங்கே இருந்து அந்த விஷயத்தை கவனிச்சிருக்கணும். அந்த கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே உதவி இருக்கணும். அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை அதே தவிர அவங்க பண்ணாங்கன்னா இந்த சம்மன் வருது அப்படின்றதுக்காக அஞ்சு நீங்கள் வந்து இதை தைரியமாக எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்கொள்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு பாலிட்டிக்ஸில் அதுதானே இது இது எல்லாமே. இப்போ இது எல்லாமே அரசியல் அப்படின்னா எல்லாமே அரசியல் தான். இப்போ அரசியல் ரீதியாக வந்துருச்சுன்னா இதை பொலிட்டிக்கலாக நாம் இப்படி தான் ஃபைட் பண்ணுவோம், பொலிட்டிக்கலாக பார்த்துக்கலாம், ஃபைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது லீகல் ஃபைட் தான். ஒரு சிபிஐ வந்து உங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் அவங்க நிரூபிக்கணும். அதற்கான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிகிற சமாச்சாரம் கிடையாது. இது ட்ரையல் போகும். ட்ரையலில் நீங்கள் வந்து 1 வருஷம் ஆர்கியூ பண்ணலாம், 2 வருஷம் ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் இருக்குது, அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் இருக்குது, உச்ச நீதிமன்றம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவென்யூஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அந்த கட்சி தலைவருக்கு வருது அப்படின்னா இது பொலிட்டிக்கலாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குது. விஜய்க்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேலஞ்ச் என்ன அப்படின்றத நிறைய நம்ம இல்லை, இதுதான் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேலஞ்சு. நீங்கள் 2G சமயத்தில் டிஎம்கே இதை எப்படி ஃபைட் பண்ணாங்க? டிஎம்கேக்கு பெரிய பின்னடைவு. நீங்கள் பர்செப்ஷன் வைஸ், இமேஜ் வைஸ், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. இப்போ டிஎம்கே ஃபைட் பண்ணாங்கல்ல. திரு ராஜா அவர்கள், ராஜா அவர்கள் வந்து அந்த கேஸை ஃபைட் பண்ணி விடுதலை ஆனார்ல. நீங்கள் அந்த அந்த இது அப்போ கூட்டணியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டே இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஃபைட்டர் யாருமே கிடையாதுன்னு அப்போ நீங்கள் சொல்லியிருக்காரு. அந்த சிபிஐ கோர்ட்டில் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் 600-700 தடவை அந்த சார்ஜ் ஷீட்டை மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து இது அரசியல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இது ஒரு நார்மலான நீதிமன்ற சொல்லி நடக்கின்ற ஒரு நடவடிக்கை, ஒரு விசாரணை அப்படின்னு உங்களுக்கு இது பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த விசாரணையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகும். ஆனால் இதை வைத்து ஒரு அரசியல் நடவடிக்கை நடக்கிறது அப்படின்னும் போது முழுக்க முழுக்க அதை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அஞ்சுவதோ பின்வாங்குவதோ தயங்குவதோ எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு தவேக்காவுக்கே ஒரு பெரிய பின்னடைவா. இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்து அவருக்கு பெரிய அட்வைஸும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ பிரதர்.